சூப்பர் ஸ்டாரை வந்து அது வரைக்கும் ஸ்டைலிஷாக பார்த்துருப்போம். ஆனால் ஒரு மெஷினாக பார்த்ததே இல்லை. மெஷினாக இருக்கும்போது அவர் எப்படி நடிக்கிறார், அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய மாபெரும் ஆக்டர் அப்படின்னு. அதில் வந்து அந்த மேக்கப் ஒன்று, அது வந்து அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து அந்த என்ன சொல்கிறதுனா பேக் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த க்ளூ மாதிரிலாம் ஊற்றி அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான மேக்கப் டெஸ்ட்லாம் பண்ணி அவருக்கு ஃபுல்லாக அந்த பாடி சூட் போட்டு அந்த ஃபுல்லாக வந்து அந்த ட்ரெஸ்ஸே வந்து எந்திரனுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னென்னா, இங்கே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஃப்ளேவரையும் விட முடியாது, அதே சமயத்தில் ரோபோங்கிறதையும் காமிச்சோம். அப்போ வந்து நட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினி வந்து அந்த ரஜினியை ட்ரெயின் பண்ணுவார். அதை ட்ரெயின் பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா, நட என்ன மாதிரி நட அப்படின்னுவார். ஸோ என்ன மாதிரி நடனா அந்த ரஜினி சாருக்குன்னு ஒரு வாக் இருக்கும், அந்த வாக் அப்படி நடந்து காமிக்கிறது இருக்கும். அதெல்லாம் வந்து தேட்டரில் வந்து பயங்கரமான ஒரு கிளாப்ஸ், அந்த மொமெண்ட், இந்த என்ன மாதிரி நட அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டயலாக்ஸ் சொல்லும் போது என்னன்னா, ரொம்ப அழகா அது வந்து ரஜினி சார் வீட்டுக்கு வரும்போது அவர் ரோபோம் என்ன நான் வந்து இத்தனை வருஷமா உழைச்சது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரும்போது, ஏன் ரோபோங்கிற அதுக்கு பேர் வைக்கலையாண்ணா, ஐயோ நீங்களும் ஒரு நல்ல பேரா வைங்களேன் அப்படின்னு ஒன்று, உனக்கு தம்பி பிறந்திருந்தா சிட்டின்னு பேர் வைக்கலான் இருந்தேன், இவர் பேர் வந்து டாக்டர் வசீகரன், தம்பி பிறந்ததா சிட்டின்னு பேர் வைக்கலான் இருந்தேன் அப்படின்வாங்க. உடனே வந்து அப்போ இதுக்கு சிட்டின்னே வச்சிடறேன் அப்படின்னு, ஐ எம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடு டெராஹெட்ஸ் அண்ட் மெமரி 1 GB அப்படின்னு சொல்லி அந்த சொல்லும் போதே இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க.